மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டம் வாடா தாலுகா கர்காவை சேர்ந்த பெண்மணி தான் தனுஜா முக்னி. இவங்க தன்னுடைய தோட்டத்துக்கு சென்ற போது காகம் ஒன்று காயமடைந்து கிடந்ததை கண்டு இரக்கம் கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த காகத்தை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க. சுமார் 15 நாட்கள்ல அந்த காகம் குணமடைந்து பறக்க தொடங்கிடுச்சு. ஆனா அந்த காகம் வேறு எங்கேயும் போகாம தனுஜா வீட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்கு. சில வேளைகள்ல காகம் தனுஜா முக்னேவோட மடியில அமர்ந்துக்குமா. அவங்களும் பாசத்தோட அந்த காகத்துக்கு உணவு ஊட்டி விடுவாங்களாம். இந்த நிலையில திடீர் அதிசயமா அவங்க வீட்டுல பேசக்கூடிய பேச்சு வழக்க அறிந்து அந்த காகம் காகா, பாபா, மம்மி, அதாவது மாமா, தந்தை, தாய் உள்ளிட்ட சில வார்த்தைகளை தன்னுடைய கரையும் குரல்ல பேசிட்டு வருது. இது தொடர்பான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதற்கு வலு சேர்க்கும் வகையில யூடியூப் சேனல்ல மனித குரலில் பேசும் காகத்தின் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. இது பற்றி நெட்டிசன்கள் இயற்கையுடைய அதிசயம், புத்திசாலி மிகுந்த காகம்னு பாராட்டிட்டு வராங்க. அந்த காக்கைய வழக்கமா கிளிகள் தான் மனிதனை போன்று பேசும் திறனுக்கு பெயர் பெற்றது. ஆனா இந்த காகம் பேசுறத பகுதி மக்கள் ஆர்வமோட பார்த்து வியந்துட்டு வராங்க.